अस्सलाम वालेकुम वेलकम टू சேனல் தயிர் ஊற்றி வெஜிடபிள் போட்டு உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு தயிர் ஊற்றினா ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், பீன்ஸ் ஒரு 6-7 எடுத்திருக்கு, கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சு, கேரட் பெரிய சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். ஒரு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கணும். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ரவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவை நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், ரொம்பவும் வறுக்கக்கூடாது, கருப்பாக ஆகக்கூடாது, மீடியமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் வறுத்துட்டேன், ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதே கடாயில் இப்போ 2 டேபிள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தயிர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரவை சூடு இல்லையா, அதுக்காக இப்படி இது தயிர் போட்டுட்டா உங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இப்போது கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கின்னு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொலன்னு வேணும்னா ஒரு அரை கிளாஸ் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். கொதிக்குது பாருங்கள், கொதிக்குது. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ரவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சீக்கிரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருந்து, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா வெஜிடபிள் தயிர் உப்புமா அருமையாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சீக்கிரம் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டும் இருந்துச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா. வெயில் ஜாஸ்தி இருக்குது இல்லையா, அதுக்காக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்